கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் யோசிப்பீங்க, ஒவ்வொரு விஷயமாக யோசிப்பீங்க. இங்கே வல்லமை இருக்கும் அப்படின்னுவீங்க, பல காரியங்களை யோசிப்பீங்க. இந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் பார்த்தா பெரும்பாலும் யாராவது ஒருத்தருடைய பெயர் இருக்கும். சரியா? 1-2 சர்ச்சை தவிர அதில் கிரைஸ்ட் கிங் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பெயர் இருக்கும். மற்ற சர்ச்லலாம் மனிதருடைய பெயர், செயின்ட் தாமஸ் சர்ச், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் அப்படின்ட்டு, அல்லது ஏதோ ஒரு மிஷினரினுடைய நேமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாரிண்டா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முதலூரில் ஒன்று இருக்குது. அந்த கிளாரிண்டா அவருடைய நினைவாக அப்படி மிஷினரி பேரில் இருக்கும். அல்லது ஈவன் பிஷப் பேரில் கூட இருக்கும். பிஷப் நியூ பிகின் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி மனிதருடைய பெயரில் இருக்கும். ஆனால் பெந்தகோஸ்தே சர்ச்சு அது மனிதருடைய பெயரில் இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மகிமையின் தேவாலயம் அப்படின்ட்டு இருக்கும், வானத்தின் வாசல் தேவாலயம் அப்படின்ட்டு, அல்லது ஜியான் சர்ச் அப்படின்ட்டு இருக்கும், எப்ரோன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். மனிதர்களுடைய பெயரே இருக்காது. இதோட முடிஞ்சிடல. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த சிஎஸ்ஐ சர்ச் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, அது எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமானதில்லை. அதை பொறுப்பாளர்கள் வருவாங்க, அவங்க பராமரிப்பாங்க, அவ்வளோதான். அது யாருக்குமே சொந்தம் கிடையாது. யாரோ ஒரு பிஷப் நியமிக்கப்படுவார், அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அது மேலே. அது மாதிரி போதகர் வருவார், ஒரு கமிட்டி இருக்கும். யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதை கவனித்து கொள்வார்களே ஒழிய அதுக்கு யாரும் என்னுடைய சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு அது சொந்தமாகாது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே சர்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா, அது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனி மனிதருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு அது சொந்தமான சர்ச்சு. எந்த சர்ச் வேணால் எடுத்துக்கோங்களேன். சென்னையிலே பெரிய சர்ச் எடுத்துக்கோங்க, அது ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது. கோயம்புத்தூரில் பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது. அந்தந்த குடும்பங்களுக்கு அந்த பாஸ்டர், அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு சொந்தமானது. அது மாதிரி இதுதான் முக்கியமான வித்தியாசம். நன்றி.